வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆட்டு ரத்தத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இன்னும் அதில் தூசி எதுவும் இருந்ததுன்னா அதை லேசாக தண்ணியில் அப்படியே கழுகி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த ஆட்டு ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா 2-3 சேர்த்து வெங்காயத்தோடு வணக்கியிருக்கேன். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆட்டு ரத்தத்தில் ஏற்கனவே அவங்க உப்பு கலந்துருப்பாங்க. அதனால் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமான உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரத்தத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டு ரத்தத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, அதிலே தண்ணி விடும். மூடி எதுவும் போட வேண்டாம். மூடி போட்டால் கூட அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஆட்டு ரத்தம் நல்லா வெந்து வந்திருக்கு. அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்ட வத்தட்டுங்க. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கடைசியாக துருவி வச்ச தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதோட துருவின தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.